ரைட் சைடில் ஒரு ஃபேமிலி, லெஃப்ட் சைடில் ஒரு ஃபேமிலி இருக்கு. இந்த 5 பேர்ல ஒருத்தர் அன்யன். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஃபேமிலியை சூஸ் பண்ணலாம்? ரைட், பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட். ஓகே, ABCDE யார் அன்யன்? ஆக்சுவலா D&D அம்மா பொண்ணு மாதிரி இருக்கு. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் தான் பெர்ஃபெக்ட்டா நடிக்கிறீங்கல்ல, சிரிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நீங்க மட்டும் தான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஓ, என்ன சொன்னாலும் சிரிக்க மாட்டீங்களா? ஓ, இவரை பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா? என்ன பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்களா? அவங்க சொல்லாட்டியும் நீ ஐடியா அது அவங்க வீட்டுக்காரர் சொல்லிருப்பாரு. இல்ல, எனக்கு என்ன டவுட்னா, அந்த ரவுண்ட்ல குட்டீஸ் வரும்போதுமா குட்டிக்கிட்ட தான் மைக்கு கொடுத்தாங்க. இங்கேயும் இவர்கிட்ட தான் மைக் கொடுத்துருக்காங்கன்னா இவரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அண்ணியன் ஏன்னா குடும்பமா ஒன்னா பாங்க, தம்பி இங்க வா, நீ கடைசியா போற இந்த மைக் எடுத்துட்டு போ அப்படின்னு போய் அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனா இங்க பாரு, ஏக்கும் யாருக்குமே சம்பந்தம் இல்லையா? இப்பதான் சீக்கு யாரு கூட சம்மதம் இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ ஏ வந்து அன்யனா? இல்ல, BD டெஃபினட்டா சம்பந்தம் இருக்கு. ஆமா, E அம்மா பொண்ணு. அவங்க உங்க அக்காவா? இல்லம்மா, இவங்க 2 பேருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குதுமா. ஏக்கும் ஈக்கும் சம்பந்தம் இருக்குமா, Bக்கும் Dக்கும் சம்பந்தம் இருக்கு. சோ who is the black sheep அப்படின்னு பார்த்தா C தான் அப்படின்னு எனக்கு தோணுது. இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? Soldiers, rotate your head. எனக்கு இன்னும் அந்த படம் மாதிரி C&D வந்து பிரதர் சிஸ்டர் மாதிரி ஒரு ஃபீல் வருது. கழுத்துல குழி விழுது, அவனுக்கும் குழி விழுது. ஏமா கண்ணத்துல ஏதோ 5 பேர் யாராச்சும் சிரிங்க, அவங்க கண்ணத்துல குள்ளமா குழி வரும். இல்லப்பா, 5 பேரை சிரிக்க சொல்லலாம். ஒரு வாட்டி 5 பேரை சிரிங்க. இருக்கலாம். எல்லாரும் நம்ம குழி வருது. D&D கன்ஃபார்ம். இல்ல இல்ல, எல்லாமே ஒரே ஒருத்தர் வந்து டிஃபரெண்டா இருந்தாரு, நீங்க கவனிக்கல. சிரிக்கும் போது தானே அவர்தான் ஏதான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தாரு. அவர் அழுற மாதிரியே சிரிச்சாரு. ஏன்டா எனக்கு? ஆமா, ஏன்டா என்ன நிக்க வச்சிருக்கீங்க, விட்டா போய்டுவா வீட்டுக்கு இருக்கிற. எனக்கு தெரிஞ்சு சி. இல்ல, சீமா சீமா சொன்னா கேளுமா. சீமா இங்கி பிங்கி போடலாமா? ஈதா இங்கி பிங்கி போடலாமா? நான் சீங்கறேன். 50,000 50,000 இங்கி பிங்கி 20,000 அந்த மாதிரி 50,000 10,000 அப்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. 20 கொஞ்சம் விளையாட்டு கிடையாது. 50,000 எங்க எல்லாரும் ஒரு வாட்டி ஜோரா கை கட்டி பிடிச்சிக்கோங்க பாப்போம். யார? அதுலயா அந்த அண்ணன் கொஞ்சம் யோசிப்பான்ல. உங்களையா அவங்களையா? அவங்களுக்குள்ள பிரீத்தி 2 அடி கொடுத்தாதான் கரெக்டா ஆன்சர் வரும். சோ யார் மேல டவுட்? எனக்கு மேல தான் டவுட். உங்களுக்கு சி. சோ இங்கி பிங்கி போடுங்க, இல்ல சீட் போடுங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. இல்ல ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. 2 பேரும் ஆயிரம் இருக்கு, நான் சொல்ல விட மாட்டேங்கிறேன். நான் என்ன பண்ணுவேன் சொன்னா இந்த பொண்ணு என்ன இங்கி பிங்கி போடுறியா அந்த மாதிரி. சரி ஓகே, என்ன சொல்றீங்க சொல்லு. சரி ஓகே. சரி ஓகே. டாமினேஷன் பாத்தீங்களா? நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, ஏதாச்சும் ஒண்ணு தொடுங்க. நான் ஏன் சொல்வேன்? இல்ல, நீங்க இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு தொடுங்க. சீமா, நான் சொன்னா கேளுமா. சீமா போச்சரான்னு தெரியாது. அப்புறம் அசிங்கமா நான் திட்ட மாட்டேன். ரோஜா வந்து திட்டுவாங்க. நான் திட்டவே மாட்டேன். என் ஃப்ரெண்டு தம்பி, நான் திட்டவே மாட்டேன். எனக்கு தம்பி மாதிரி. சரி ஓகே. மனசு தேத்திக்கிட்டே ஒரு இல்ல, நான் அதுக்கு மனசு தேத்திக்கல. நான் உங்களோட பயங்கர ஃபேன். நீங்க என்ன தம்பி மாதிரின்னு சொல்லிட்டீங்களா, என் மைண்ட் ஃபுல்லா அங்க போயிடுச்சு. சொல்லிட்டாங்களே, நான் பயங்கர ஃபேன் ஆச்சே. நயனதாரா போட்டோ போட சொல்லி ஏன் முன்னாடியே சைட் அடிக்கும் போது நான் எப்படி? மேடம் உங்க படம் எல்லாம் ஹீரோ. நானும் ஹர்ட் ஆயிட்டேன். அதான் உங்களையும் ஹர்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே, அவ சொல்றபடியே கேட்கலாம். நான் சீங்கறேன், அதுக்கப்புறம் வருத்தப்பட போறேன். சீதா இல்ல. சரி ஓகே மேடம், ப்ளீஸ். என்னது? நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். ரைட் ஆர் ராங்னு பாத்துருங்க. பிரீத்தி, நான் சொன்னேன் இல்ல, அந்த 2 பேர் ஒரே மாதிரி சிரிச்சாங்க. சிரிக்கும் போது ஒரே மாதிரி இருக்காங்க. நீ தானே சி தானே? யார் அண்ணன்? கை தூக்குங்க. சொன்னேன்ல, கேட்கணும் இல்ல. 1000 ரூபாய் போச்சா? எனக்கு தானே உங்க ஃபேவரட் ஹீரோயின் என்கிட்ட தானே வந்தது. ஆமா மேடம், வச்சுக்கோங்க. சுபா, எனக்கு வந்து மேலதான் டவுட் இருந்த, சம்பந்தமே இல்லாத மாதிரி நிக்கிறேன். அவன் பயந்து போயிருக்கான். ஆக்சுவலா இப்ப சொல்லுங்க, உங்க ஃபேமிலி ரிலேஷன் சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க. ஆமா, அக்கா பொண்ணு, அக்கா பையன், தங்கச்சி. ஆனா அவங்க அப்பா மாதிரி இருக்காங்களா? அவன் டிஃபரண்ட் மேம். எல்லாத்துலயுமே 4 பேர்ல அவன் தான் தனியா தெரியுது. எனக்கு அவன் மேல டவுட். அது வேற சீரியஸா இருக்கா, தனியா இருக்கா? சொல்லிட்டு வேற வந்தோம்ல, சீரியஸா ஆக்ட் பண்ணணும்னு. ஆனா நீங்க 2 பேரும் சிரிக்கும் போது சிஸ்டர்ஸ் நல்லா தெரியுது எனக்கு.
ஆனா பிரீத்தி பாவம் இல்ல, பல்லு கொஞ்சம் மாறிடுச்சு. இங்கி பிங்கி போட்டு கூட ஏமாந்துட்டாங்க 50,000. சோ அடுத்த இதுக்கு போலாம். ஏதாவது கரெக்டா சொல்லுங்க, இல்லன்னா இன்னொரு 50,000. ஆமா. ஓகே, இந்த 5 பேர்ல அன்யன் யார்? A B C D E. நான் பார்க்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள அவர் சிரிக்கிறாரு. நீ எங்க கண்டுபிடிக்க போறேன்னு. AE இருக்கு. ஏதோ ஒரு, அதாவது ஃபேஸ் ரிசம்பிளன்ஸ் எல்லாம் நான் சொல்ல, அவங்களுக்குள்ள ஒரு பாச பிணைப்பு இருக்குது எனக்கு தோணுது. இவ்வளவு பாசமா இருக்கிறத பார்த்தா ஐ திங்க் நீங்க மாமியார் மருமகன் நினைக்கிறேன். 2 பேரும் சிரிச்சிட்டாங்க. அப்ப கரெக்ட், அவங்க தான். ஆஹா மாமியார், ஓஹோ மருமகள. ஆமா, ஆஹா மாமியார், ஓஹோ மருமகள். எனக்கு பையன் வந்து CB. அவங்க பையன் தோணுது. யாரு? பையன் சி. C வந்து A யோட. A யோட பையன் தோணுது. அப்ப B? புரியல எனக்கு அவ்வளவுதான். எனக்கு தெரியும். இந்த செட்ல இருக்கிற Dயும் இந்த செட்ல இருக்கிற Cயும் வெளியில நடந்து போகும்போது கூட்டு வந்துட்டாங்க உள்ள. நீங்க வாங்க உள்ள வந்து நில்லுங்க ஒரு 10 நேரம், ஒரு 1 ஹவருக்கு அப்படின்னு. அப்படிதான் தோணுது. ஏன்னா அவர் சம்பந்தம் இல்லாம இல்ல, இவரை சிரிச்சிட்டாரு. பார்த்தா அனிருத் மாதிரி இல்ல? ஆமா. ஏன்? சேம் அந்த ஃபேஸ் அனிருத் ஆமா, மாதிரியே இருக்கு ஆமா, பாருங்க. ஆமா. அவங்க தம்பியா இருக்கும். ஐயோ. ஆண்டி, ஆண்டி. அவங்க A யோட சொல்லுங்க ஆண்டி. சும்மா லைட்டா சொல்லுங்க ஒரு ஆண்டி. நல்ல பட்டு நீங்க saree நீங்க வாங்கி சொல்ல வேணாம். நீங்க அங்க இருந்து சொல்ல முடியாது. கண்ணு மட்டும் பாருங்க. யாரும் கண்ணு பாருங்க, நான் பாத்துக்கிறேன். நீ அக்கா சொன்னா சொல்லுவாங்க, ஆண்டின்னு வயசு ஏத்திட்டா லேடிஸ் வந்து இவங்களை நான் அக்கான்னு கூப்பிட முடியுமா? சொன்னாதான் ஒரு சந்தோஷத்துல சொல்லுவாங்க. தங்கச்சி சொல்லுமா? அவள ரொம்ப அக்கா சொன்ன தங்கச்சி. ஒன்னு D இல்லாட்டி E. இப்ப அதுல ரெண்டுலயே முடிவு பண்ணு. E வந்து somewhere connected to the kids. அவங்க குழந்தைங்களோட ஏதோ கனெக்ஷன் இருக்கு. சோ A and D. ஏன்? D. ஏ இல்ல, ஏ ஃபேமிலி தான். அனிருத். அஞ்சு படிக்கும் போதாவது இவ்வளவு யோசனை பண்ணியா? சத்தியமா இல்ல. டீமா. ஓகே, டி. உன் பேர் என்ன? கௌதம். கௌதம். நீதான் அன்யன் நினைக்கிறாங்க. ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். ரைட் ஆர் ராங்னு பாத்துருங்க. அனிருத் வாமா, வாமா. வா. Let's welcome Mimicry Sedu and Netran. பழைய காலத்து கருப்பா இருந்த பண்டரி பாய் மாதிரி இருக்காங்க. பழைய காலத்து பண்டேரி பாய் ஆகிட்டீங்களே சரின்னு. ஆனா பொட்டாண்டிய வந்து பண்டரி பாய் மட்டும் நான் அவ்வளவு சிரிப்பேன். குஷ்பு நயன்தாரான்னு சொல்லன்ற ஒரு வார்த்தை. இப்போ அவர் வந்து உங்களுக்கு மிமிக்ரி கத்து கொடுப்பார். மோகனா, மோகனா, மோகனா. இதை நான் ஒப்புக்கொள்ள முடியாது. இதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது. டம்மி பீஸா வந்து நின்னு எங்களை ஏமாத்திட்டே நீ.